வருவான். போயிட்டு வாங்க. ஒரு ஆள் பிடிச்சவரை குடிக்கண்டு போங்க. யாழ்ப்பாணத்தை தெளிப்பல ஹாஸ்பிட்டலில் கேன்சர் யூனிட் பெரியது. நான் தான் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி கட்டி கொடுத்து அதுக்கு தேவை கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம். பிள்ளை 20,000 ரூபாய் இல்லை இந்தாங்கம்மா, அதில் போய் பாஞ்சிட்டு போங்க. 20,000 ரூபாய் இருக்கு இந்த பிள்ளைய ஓடியா. சரியா உண்ட காட்டணும் எனக்கு. தேடா ரொனால்டோ அது கொண்டு என்ன நடந்தது வேலையில? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்டா, மீண்டும் நமது டிசிடி ஓனரான வாமதேவா தியாகி அவர்கள்ட்ட தான் போக போகிறோம். என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் முதல் ஒரு காணொலின்னு பார்த்துருப்பீங்க. புது வருடம் பெரிய ஒரு கோடிக்கணக்கான தொகையாக மக்களுக்கு உதவி செய்திருந்தா, அதே மாதிரி இப்போ மீண்டும் கஷ்டப்பட்டவர்களை தெரிவு செய்து கால் இல்லாதவர், கை இல்லாதவர், மற்றது காது கேட்காது அவங்களுக்கு அந்த மிஷினே கிட்டத்தட்ட 4-5 லட்சம் வரும். அப்போ அந்த மிஷின் எல்லாமே உதவி செய்து ஒரு விடயம் திரும்பவும் செய்கிறார். அதுவுமே பெரிய பாராட்டுக்குரிய விடயமாக தான் நான் பார்க்குறேன். அதோட இன்னொரு விடயம் சொல்லி ஆகணும். நான் முதல் போட்ட காணொலி பெரிய அளவு ரீச் ஆகி அதில் நிறைய கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டது. அதாவது இவருக்கு எவ்வாறு வருமானம் வருது, எப்படி பிளட் மணி, அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்தது. அதெல்லாமே உண்மையாகவே நாங்கள் அப்படி கதைக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்படியோ உழைச்சிட்டு போட்டும், எப்படியோ வருமானம் ஈட்டிட்டு போகணும். ஆனால் வருமானம் ஈட்டுற எல்லாரும் உதவி செய்யறதில்ல தானே. உழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மனம் இடம் கொடுக்கணும். அதான் உண்மை. அதே மாதிரி அவர் நிறைய உதவி செய்யறபடியா நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. நிறைய மக்கள் அவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க. பாருங்க, இந்த காணொலியை பார்த்தா அதுன்ற விடயம் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ராஜுவி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வருவான், போயிட்டு வாங்க. ஒரு ஆள் பிடிச்சவரை குடிக்கண்டு போங்க. இல்ல அதை பற்றி அதுக்கு எனக்கு அவருக்கும் இதுக்கும் எனக்கு தருமாதி இல்லை. இங்கே ஒரு ஆள் குடிக்கண்டு போங்க. இங்கே குடிக்கண்டே விடுங்க. ஹஸ்பண்ட பிரச்சனை அவர் வந்து சண்டை குடிச்சிட்டு வருவார். தன்னைக்கு தான் போட்டு எத்தனையோ கண்டுட்டான். போங்க போங்க போங்க, குடிக்கண்டு போங்க. கொடுக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம். பிள்ளை காசு கொடுக்க வேண்டாம். அதை வடியா பாருங்க, பீந்தி வடியா பாருங்க. என்ன அவங்க வருவாங்க சண்டைக்கு. இந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு புத்தகங்களோட ஒரு 15,000 ரூபா இருந்தாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு பார்த்துக்கொள்ளுங்க. பேருந்து நான் பேருந்து தருவேன். சரியா? அவையில் அந்த வீடு 50,000 வீடு கட்டி கொடுக்க போகிறவங்களாம் கேளுங்க கவர்மெண்ட். அதில் இருங்க. அது அந்த பிள்ளை அந்த இதில் என்ன போடுங்க. எவ்வளோம்மா? 15,000 ரூபா இருக்காம்மா. இந்தாங்க படியாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்தாங்க. சரி, பிள்ளைக்கு புத்தகங்களை இது பண்ணி கொண்டு போங்க. புத்தகங்கள் இல்லாமல் புத்தகம் கோப்பியில் கொடுங்க. பட்டதை இதம்மா கார்டு கொடுத்தீங்களா? அங்கே தராதாக்கள் எல்லாம் பெறுவீங்க. அப்படித்தான். சரி, யாரோட வாங்க நீங்க? முதல்ல மட்டும் தான் நீங்களா? முதல்ல முறைக்கா தந்து நான் இல்லை அனுப்பினேன். மாதம் சரி, இந்தாங்க இந்தாங்க. அவருக்கு கொடுக்குறது இன்னொரு 10,000 ரூபா தான் கொடுத்து விடுங்க. இந்த அவருக்கு 10,000 ரூபாய் பை போட்டு பாய்ச்சி கொடுங்க. பாருங்க, டியூப் பார்த்தீங்களா? எல்லாம் என்னண்டு எல்லாம் என்னண்டு. சரி, உனக்கு என்ன தாருக்கம்மா கொடுக்க அந்த ஐயாவுக்கு இந்தாங்க ஐயா. அவருக்கு குப்பி புத்தகங்களை பாய்ஞ்சி போட்டு விடுங்க. அவருக்கு நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் மாதம் மாதம் கொடுக்குறோம். நாங்கள் போங்க போங்கம்மா போங்க ஐயா, போய் பாய்ஞ்சி போட்டு போங்க. இந்த பிள்ளைக்கு பாய்ஞ்சிட்டீங்களா? என்னம்மா இதெல்லாம் பெரிய வருத்தம் இல்லை. இன்றைக்கு என்னட்ட வேலை, இந்த பிளட் கேன்சரில் வேலை செய்யணும். என்னட்ட வேலை செய்யணும். கிட்னி மாத்திராக்கள் வேலை செய்யணும்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பதில்லை. பிள்ளைக்கு ஒன்றும் இல்லையாம்மா. இந்த காலத்தில் எல்லாத்தையும் மாற்றி போடுவாங்க. விளங்கிட்டோம். இது பேர் எத்தனை பிள்ளை படிக்கணுமா? இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் கோப்பியல் நிறைய கொடுத்து விடுங்க. என்ன அவர் என்ன செய்யற? எங்க சாப்பாடு
ஒரு 20,000 ரூபா தாங்க. மற்ற புத்தகங்கள் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொடுங்க. இந்த குயின்சி இவருக்கு 15 ஒரு 20,000 ரூபா கொடுத்து விடுங்க அந்த பிள்ளைக்கு. அதான் நீங்க வந்தாவா எல்லாரும் பெருகினோம். 20,000 ரூபா இல்லை இந்தாங்கம்மா. அதில் போய் பாஞ்சிட்டு போங்க. 20,000 ரூபா இருக்கு. இந்த பிள்ளைய ஓடியா பார்த்துக்கொள்ளுங்க. அது ஒன்றும் இல்லை அந்த காலத்தில். நான் சொன்னேன் தானே என்னட்டையே வேலை செய்யணும் அதுக்குள்ள. அப்படியா நாள் உங்களை வரைக்கும் இல்லையே டோக்கன் டோக்கன் கொடுத்துதான் என்ன என்ன இருக்கும். படிப்பிக்கிறேன் 5 வயசுலயே சரிக்கும். மாசத்துக்கு வேலைக்கு போகணும். அதை பிரச்சனை நீங்க தான் இந்த பிள்ளைக்கு படிப்பு இந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொப்பியெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய பொதியும் கொண்டு கொடுத்து விடுங்க. 5,000 ரூபா பொதி. அதோட படிக்கிற புத்தகங்கள் போங்கம்மா. அங்கே போங்க. அதில் போங்க. ஒன்றும் கதைக்கப்படாது. இந்த படிக்கிறதுக்கு இங்கே படிக்கிறதுக்கு புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய பொதியும் கொடுங்க. 5,000 ரூபா. அந்த பெரிய பொதி கொண்டு கொடுத்து விடுங்க. கொண்டு போட்டும். சரி புத்தகங்கள் நிறைய கொடுங்க. கொப்பியெல்லாம் கொடுங்க. ஒற்றை ரூல் கொப்பி 2 படிக்கிற பிள்ளைகளும் இருக்கான். வேற சொல்லுங்க. என்ன பயஞ்சாச்சா என்ன என்னடி இங்க வா இங்க வாம்மா. என்ன உனக்கு போமா என்ன உனக்கு இங்க இருக்க நீ வேற எத்தனை பிள்ளை பாப்பாங்க. ஒரு 20,000 ரூபா தாங்க பிள்ளை. 15 போட்டு போங்க. அவளை பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொல்ல தேவை பார்த்து உத்தரம் பெறவனா தாங்க வந்தாங்க வந்தாங்க வந்தாங்க. நாளைக்கு வந்து அதாக பட்டி கொடுங்க. என்ன மறந்துடாம இன்கம் ப்ளீஸ் பட்டி சரியா. ஒரு 4 லட்சம் ரூபா தர போகிறேன் உங்களுக்கு கேரியம்ல. அந்த 25,000 ரூபாயும் கொடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணி போட்டு வாங்க. நான் தான் அனுப்பி விடுவோம். ஒரு தந்தனீங்களா நான் பார்க்குறேன். சரி பண்ணி தரலாம். சரியா அப்போ இனி அங்கே வர தேவையில்லை. வா இனி டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு தானே. மிஷின் வாங்குறதுக்கு நான் நாளைக்கு தருவேன். காசு இன்றைக்கு தருவேன். சரியா வந்தோன்னா மிஷினை வந்து பண்ணி கொண்டு போங்க. இவன் இடத்துல ஒரு நாள் டேட்டை சொல்லுங்க. சாங்க கோட்டேஷன் அங்கே நான் தானே பார்க்கணும். அது இப்போ என்ன பார்க்கல. நில்லுங்க. சரி நான் காசு அனுப்பி நீங்க நில்லுங்க. காசு அனுப்பி விட்றேன். காசு கொடுத்து விட்றேன். சரியா அதில் போயிடுங்க. அதில் போயிடுங்க. ஓ 30,000 ரூபா அந்த வண்டியில் வேண்டி செய்யணும். சரியா சரியா உண்ட காட்டணும். எனக்கு விவரங்க தம்பி இருக்கா பார்த்து கொள்ளுங்க. என்ன விவரம் வண்டியில டீட்டெயில்ஸையும் மெட்ரஸையும் எடுத்து வச்சு போட்டு அவர் வேண்டி இருக்கிறாரா வியாபாரம் நடக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. சரி இந்தாங்க. என்னம்மா இந்த அம்மாவுக்கு இந்தாங்க ஒரு பெரிய பொதியொன்று வாராட்ட கொடுத்து விடுங்க. அதோட பஸ்ஸில் வந்துருக்கு. அங்கேருந்து பிறந்து அதான் காசு அந்த காசு தான் 5,000 ரூபா பெரிய பொதி. 5,000 10,000 ரூபா. அப்போ 1,000 ரூபா அப்போ இதுக்கு கொடுத்து விடுங்க. பஸ்ஸுக்கு கொடுத்து விடுங்க. போயிட்டுக்காம்மா. அம்மா போயிட்டு வாம்மா. எல்லாருமே இருக்கணும். 3 பேர் இருக்கணும். என்ன உனக்கு என்ன புறத்துலேருந்து கேட்க மாட்டேன். யார் புள்ள நீ வாம்மா. புறப்புலேருந்து கேட்க மாட்டேன். அவன் கதைக்க பண்ணா சரியாம்மா. அதான தேவை எங்களுக்கு. புறப்புலேருந்து கேட்க மாட்டேன். அதில் இருந்து இப்போ கூட்டி கொண்டு போய் உங்களை எல்லாரும் செக் பண்ணி போட்டு நான் கதைக்கிறதுக்கு 5 லட்சம் பண்ணாலும் நான் கொடுக்க ரெடி. சரியா என்ன இந்த பிள்ளைக்கு வேத்து தள்ளுது. இல்லை முடிய போகுது. நான் தான் போகிறேன். நான் போகிறேன். வேண்டாம் ரொனால்டோ நிற்கிறாங்க. என்னடா என்ன என்ன ரொனால்டோ
இங்கே இருந்து குறைபாடு சொல்லி சொன்னது அதே ஜூரியில பிரதம் படிக்கிறது பிரத சப்ஜெக்ட் படிக்கிறதுன்னு சொல்லி இங்க யாழ்ப்பாணம் கிளினிக் கொண்டு வரோம். ஒரு 25,000 ரூபா தாரன் பிள்ளைய வடிவாக்க பேருந்து 6 மாத்தால பேருந்து சரியா வேற தந்தா சார் சார் 25,000 ரூபா இந்தாடா ரொனால்டோ அது கொண்டுமே சரியா குட்டிக்கு ஒன்றும் இல்லை வடிவா பாருங்க சரியாம்மா தருவீனம் ஒரு 1000 ரூபா விட்டு விடுங்க அங்க அங்க போங்கம்மா அதுல போங்கம்மா இங்க வேற முன்ன தலையில என்ன நடந்தது திரும்ப என்ன நடந்தது தலையில யாரோட இருக்கு அந்த பிள்ளை சேர்ச்சில் வேலை செய்யறத கஷ்டப்பட்டாங்க போய் சொல்லாது சேர்ச்சில் போய் தஞ்சம்பூர் ஆக்கலாம் என்னட்டா கொண்டு தாரது போய் சொல்றேன் இல்லை பேர் அது தெரியும் அந்த பிள்ளை 4-5 பேரை கூட்டிக்கிட்டு வந்தாங்களே என்னம்மா எனக்கு தெரியும் பிள்ளை குடும்பத்தை என்னம்மா சொல்லு விளங்கையில நீங்க பார்த்து கொள்வீங்களா நம்ம முதல் கட்டமா நான் 20,000 ரூபா தருவேன் பேருந்து ஒரு காலம் என்ன வந்து சந்திங்கோ அடுத்த கட்டத்துக்கு சரியா ஒன்றும் கதைக்கப்படாதம்மா ஐயா சரியா நான் முதல் கட்டமா உங்களை நம்பித்தான் தாரேன் 2வது சில பேர் எனக்கு சொல்ல வேண்டாம் என்ன எத்தனையோ பேர் ஒன்றும் கேட்கப்படாது சரியா உங்களை நம்பித்தான் தாரன்னு அதை பார்த்து கொள்ளுங்க சரியா சில பேர் உண்மை சில பேரால எல்லாரும் அப்படியா நிலைமையில வருது 20,000 ரூபா தாங்கம்மா ரூபா 25 ரூபா 15 ரூபா இந்தாங்கம்மா வேற குட்டி கண்டு போய் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க உங்களை சரி போயிட்டு வாங்க இதால போங்க இதால 15 இதால போங்க உங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் இருந்தாங்க 50,000 ரூபா இருக்குந்தாங்க இந்தாங்கம்மா 50,000 ரூபாய் இருக்கு வீட்டு திட்டம் நடந்து முடியாம தான் தருவேன் சரியா வாங்க 50,000 வீடு தர போறாங்களா வாங்க கேளுங்க நீதான் டெபியூட்டி மேயர் முந்தி பழைய மேயர் தெரியுமா இல்ல இந்த முனிசிபாலிட்டி என்னட்டா நீங்கள் எல்லாட்டும் வந்து நாங்க நடத்துவோம் ஒரு சுதந்திரத்தை நாங்க நடத்துவோம் அந்த பிள்ளைக்கு வீட்டு திட்டத்துக்கு 50,000 ரூபா கொடுத்து நான் பிள்ளை பாருங்க நீங்க பாருக்கோம் வீடு சரி என்னம்மா தொழிலுக்கு உதவி செய்யறதுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்கள் கொப்பியல் பண்ணி கொண்டு போங்கோ 5,000-10,000 ரூபாய்க்கு தருவி நம்ம போங்கோ பிள்ளைகளுக்கு தேவையான கொப்பி புத்தகங்களை மட்டும் கொடுத்து விடுங்க தையல் மிஷின் பெயிண்ட் பண்ணி தரலாம் வேண்டி விட்டு அடுத்த மாதம் வித்து போடுவீங்க போயிட்டு வாங்க கதைக்கப்படாது போயிட்டு வாங்க அனுப்பி விடுங்க கொண்டு போனாம் என்னம்மா படிக்கிறது கோப்பி புத்தகங்கள் பண்ணிட்டீங்களா பேக் எல்லாம் கொடுத்தா இல்ல வண்டிக்கு ஒவ்வொருத்தர் 3 பேக் கொண்டு போனீங்களே புத்தக பேக் ஒரு 5 கிலோ அந்த பை அது மட்டும் தருவீங்க போங்க இந்த போட்டு வாங்க என்னன்னு பேர் என்ன பிள்ளை யாருக்கு என்ன வருது நான் போறேன் பேர் வந்து கொண்டே இருப்பேன் நான் அங்க கார்டு எடுத்து வாங்க அடுத்த கிழமை வந்து வாங்க எடுத்துருப்பா என்ன மகனையும் கூட்டிக் கொண்டு வந்து
நீங்க ஒரு 10,000 ரூபா கொடுத்த நாங்கள் எத்தனை தரோம் தாங்க 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 நில்லம்மா போயிட்டு வாங்க தரமாட்டேன் நான் இப்போதை எல்லாத்தையும் தந்துட்டு போங்க அதுவும் தேவையில்லை நானே திரும்பி பார்த்துட்டேன் இந்தாங்கம்மா தாருக்கு 10,000 உங்களுக்கு நாங்க போங்க அப்படி எடுத்துட்டு போங்க அங்கால போங்க இது குடிக்கிட்டு போங்க அந்த பொம்பளை தங்கடி வரை சொல்லுங்க கைப்பிடிச்சு வழியில குடிக்கிட்டு போயிட்டு ஒன்றும் கலைக்க தேவையில்லை போய் இதை பண்ணிக்கிட்டு போங்க அதுதான் வேற என்ன தேவை கலைக்காத பண்ணி பிடிச்சாண்டு போ தமிழ் செக்யூரிட்டி பொம்பளையை கூப்பிடுங்க பிடிக்க வழியில் அனுப்பிவிடுங்க நீயா குடிக்கணும் ஒரு செக்யூரிட்டி பொம்பளையை அனுப்பிவிடுங்க இப்போ கையில் பிடிச்சி வழியில் குடிக்காண்டு போச்சு அவருக்கு அரிசி சாமான் தேவையில காத்து கொடுக்கணும் அப்பா இது எத்தனையோ தடவை என்ன போங்க என்ன குடிக்கண்டு போங்க கொஞ்சம் குடிக்கண்டு போ பொம்பளை செக்யூரிட்டியை பிடிச்சி குடிக்கண்டு பொம்பளை செக்யூரிட்டியை பிடிச்சி குடிக்கண்டு போங்க குடிக்கணும் கொண்டு சும்மா பிடிச்சாங்க கொடுத்தா எங்களை போட்டு ஆட்டுங்களா ஆகும் என்னம்மா நீங்க வர வேண்டாம் என்ன விளங்கல குச்சியோ காத்தாட வந்துருக்கிறீங்களா கொஞ்சம் பார்த்துறானுங்களா அப்படியா தாத்தால கூட்டி கண்டு வாங்க நாங்கள் ஒரு மாத்தால கூட்டி கண்டு வாங்க என்ன இங்கே கூட்டி கண்டு வாங்கோ அண்ணாவோட பார்ப்போம் அவளை வளர மட்டும் நான் பார்ப்பேன் அவளை படிப்புக்கு இப்படியானாக்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் ஒரு வகையில கெட்டித்தனம் இருக்கும் அம்மா இப்படியானாக்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டித்தனம் இருக்கும் நீங்க என்னோட வந்து கதைங்கம்மா அல்லாதீங்க அடுத்து ஜாதிங்களா எழுதி போட்டு அப்படியே கொடுத்து அனுப்பி நீங்க கொடுத்து விடுங்க நீங்க ஒரு ஆறு கொடுத்து போட்டு அனுப்பி ஹரி என்ன கொஞ்ச நேரம் நீளம் கொஞ்ச நேரத்தால போக குட்டி கண்டு போறதுக்கு அவ போட்டும் சரி நான் சொன்னபடியே செய்யும் சரியா எல்லாம் வேண்டி ஒவ்வொருத்தர வேண்டி ஒருத்தரும் விடாம வேறு ஆக்காம இவளுக்கும் அப்படியே கொடுத்து கலாடி அதுல 4-5 பேர் விஷன் யாரு போறாங்களா தெரியல அதுல இருக்கிறாங்க விஷன் யாரு போறாங்க சரியா நான் போயிட்டு வரேன் அதான் யாழ்ப்பாணத்திலேயே எத்தனையோ இடங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க ஒருத்தருக்குமே தெரியாது தம்பி அதையும் கக்க சொல்லுங்க டாக்ஸ் அண்ட் எல்லாத்தையும் அப்படி திருப்பி அதே நான் இல்ல அந்த அவங்க அதால எத்தனையோ தான் வேலையா நிப்பாட்டி போட்டேன் தெரியுமா எத்தனையோ அப்படி சொன்னீங்களா நீங்க யாழ்ப்பாணத்துல இந்த எத்தனை யாழ்ப்பாணத்தை தெளிப்பல ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் யூனிட் பெரியது நான் தான் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து இன்றைக்கு நடக்குது பெருசா இந்த பேர் எல்லாம் கிடக்கும் அதுக்குள்ள ஒருத்தருக்கும் தெரியாது அதுக்கு பிறகு பெரிய ஃபார்மசி ஒன்று கட்டி கொடுத்தேன் பெரிய பிளட் பேங்க் பெரிய 2 பக்கத்துல பிளட் பேங்க் எல்லாம் பண்ணி கொடுத்து அங்க பாருங்க தந்தை நீங்க சொல்லுங்க நீங்க இதுதான் நான் கொடுக்குறேன் வந்து அப்ப அது முழுக்க இவ்வளவோ இதுகள் எல்லாம் செய்து விட்டு பேருந்து அந்த பருத்தித்துறை மந்திய ஹாஸ்பிட்டல்ல பிசியோதெரப்பி யூனிட் உண்டு அதை கட்டி கொடுத்தேன் அது அப்பவே எங்களுக்கு 2 கோடி ரூபா முடிஞ்சது இப்ப கட்ட 6 கோடி ரூபா பிசியோதெரப்பி யூனிட் இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க சொன்னா தான் தெரியும் அவ்வளவு விடயம் செய்யறீங்க இந்த மக்களுக்காக அது நீங்கள் தான் கொஞ்சமாவது வழியில் எடுத்து விடப்பாருங்க அது எனக்கு தெரியும் உண்மையில அது தம்பி உண்மையில ப்ராமிஸ் உங்களால தான் கொஞ்சமாவது தெரிஞ்சு எனக்கு கூட சந்தர்ப்பம் கிடைச்சது உதவி செய்யறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சது உங்களால தான்
இந்த பிள்ளை எனக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல என்ன பேர், நான் போன இடத்துல திரும்பி வந்து எடுத்து கொடுத்தேன். அந்த செருப்பை எடுத்து கொடுத்தேன், எடுத்து கொண்டு போனதுன்னு தெரியும் தெரியும். சைக்கிள் கூட சார் பக்கத்து வீட்டில் தான் வேண்டி மகனை ஏற்றுறேன். இப்படியே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இப்போ ஹார்ட் கிளினிக் கொண்டு கட்டுறதுக்காக காணி வேண்டிட்டேன். 7.5 பிறப்பு ஒன்று, நான் பெரிய 8 பிறப்பு இங்கே யாழ்ப்பாணத்தில் ஹார்ட் கிளினிக் பண்ணுறது. இந்த இந்த யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருக்குது தானே, இதெல்லாம் இவ்வளோ செய்து கொடுத்தான் தெரியுமா? மோச்சரி முழுக்க நான் தான் செய்து கொடுத்தேன் தம்பி, முழுக்க திருத்தி கொடுத்து முழுக்க செய்து கொடுத்த மோச்சரி. அதை விட பின்னால் அதுக்கு முந்தைய ஒரு பழைய ஓபிடின்னு இருந்து அது முழுக்க இடிச்சு கொட்டி அதுக்கு முழுக்க தேவையான எல்லாம் செய்து அதுக்குள்ள இந்த கார்டனிங் செய்யறதுக்கே 1.4 மில்லியன் ருபீஸ் செலவழிக்கிறேன். அதுக்குள்ள சத்தியமதி இருக்கு. இப்போ இந்த அது அவை சொந்த காணி இல்லையாமன்ட்டு அது அது எல்லாம் கலட்ட சொல்லி போட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அது நான் தான் செய்து கொடுத்தேன் தம்பி. அப்படி கணக்கு வழக்கு இல்லை, எல்லா இடம் செய்திருக்கிறேன் தம்பி. கணக்கு வழக்கு இல்லை. இந்த கொஞ்சம் தெரிய வந்தது உங்களால உண்மை அது தெரிஞ்ச வந்தாலும் அதோட இன்னொரு விடயம். இப்ப நான் நீங்களும் புது வருடம் 14ஆம் தேதி தான் நீங்க உதவி பெரிய ஒரு தொகை ஒன்று கொடுத்த. நீங்க அது இல்லையா, அதுக்கு முந்தைய எத்தனையோ பெரிய உதவி. என் பர்த்டேக்கு தம்பி 40,000 பேர் இங்க வந்து அடிப்படை 35,000 40,000 பேர் வந்த ரோட்டு முழுக்க போலீஸ் வந்து போலீஸால கட்டுப்படுத்தலாம் போனது. போலீஸ் உங்களுடைய உதவி தொடங்கினதுல இருந்து ஏறத்தால இப்ப வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருப்பீங்க? அது எனக்கு தெரியா. ஒரு ஆள் கணக்கு பார்த்து சொல்லிச்சு. நீங்க ஒரு ஆள் பார்த்து சொல்லிச்சு 2,000 கோடி 2,500 கோடி கிட்ட வந்திருக்கும். நீங்க கணக்கு பார்த்தா அப்படியே கூட ரெக்கார்ட்ல இருக்குதானே. இப்ப நான் சொன்னதே எத்தனை கோடி வந்திருக்கும் பாருங்க. நீங்க சொன்ன வரைக்கும் இப்ப 2,500